இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் பொடி மாஸ் தாங்க. இப்போ கடாய் வச்சாச்சு, அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. என்னடா எக் பொடி மாஸ் அப்படின்றாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த எக் பொடி மாஸ் கூட வந்து சிலருக்கு வந்து அது ஒரு டஃப்பான டாஸ்க்காகவே இருக்குது, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக இருக்குமேன்றதுக்காக தான் நாங்கள் போட்டிருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது ஒரு சிறிதளவு சீரகம் வந்து அதில் போடுங்க. சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அடுத்து ஆனியன் எடுத்து போடுங்க. ஆனியனும் பச்சை மிளகாவும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு இருங்க. இப்போ நாங்கள் கொடுத்துருக்க ஆனியன் வந்து ஒரு 6-7 பேருக்கு வந்து சமைக்கிற அளவுக்கு வந்து ஆனியன் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன் உப்பு போடுறோம் அப்படின்னா, வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு வந்து அந்த உப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டைம் எடுக்காமல் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு வந்து உப்பு வந்து உதவும். அதுக்கேற்ற வகையில் 6-7 பேருக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இல்லை கம்மியாக தான் வேணும்னா உங்கள் எவ்வளோ பேருக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கி கொண்டே வாங்க. எதுக்காக நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த நீச்சு இது வந்து அவங்களுக்குள்ளே வராமல் இருக்குது. முட்டைக்கான அந்த ஸ்மெல் வந்து அந்த எக் பொடி மாஸில் வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா சின்ன பசங்களாம் வந்து அந்த எக் ஸ்மெல்க்கு வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட வந்து கஷ்டப்படுவாங்க குழந்தைங்க. அதுக்காக தான் வந்து சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்க்குறோம். சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டையோட அந்த வாடை வராமல் இருக்கிறதுக்கு, குழந்தைங்க விரும்பி ருசியாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. அந்த வாடையினாலே வந்து நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இது சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த முட்டையோட வாடை இல்லாமல் சாப்பிடவும் ருசியாகவும் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்லேயே வச்சு பொறுமையாக வதக்கிட்டே வரட்டும். அங்கே வதங்கிறதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்குன்னு சொல்லிட்டு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. முட்டை உடைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து அந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சிக்கலாம். ஏன்னா அந்த ஒயிட் தனியாக எல்லோ தனியாக அப்படி இருந்ததுன்னா பொரியும் போது அது தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா அடிச்சுட்டு அதை அப்படியே எடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுலேயே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்கை ஊற்றின உடனே வந்து கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் சிம்லேயே வச்சு நல்லா பெரட்டிகிட்டே வாங்க. அடி பிடிக்காத அளவுக்கு, கீழே பிடிக்காத அளவுக்கு கலரிக்கிட்டே வாங்க. இப்போது நமக்கு எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. சிம்பிள் டிஷ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். ஜென் ரிவ்யூஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.